ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோட்டோரமாக இருக்கக்கூடிய ஒரு செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த செடியில் வந்து இப்போ காய்க்கக்கூடிய காய், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம் இன்றைக்கி. இது வந்து கண்டங்கத்திரிக்காயின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். இந்த பல்லு வலி அதுக்கெல்லாம், இந்த பூச்சிப்பல்லெல்லாம் இருக்கும்ல, அந்த பூச்சிப்பல்லுக்கெல்லாம் இந்த கண்டங்கத்திரிக்காய் பழத்தை வந்து பெரியவங்கக்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. பட் எனக்கு ரீசெண்ட் அது எப்படின்னு தெரியல. இதை பல்லு வலிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்களாமா. ஆனால் இந்த செடியோட முள்ளும் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குங்க. இந்த இலைக்கு மேலேயும் முள் நிறையா இருக்கும், அதேமாதிரி இலைக்கு அடியிட்லேயும் முள் இருக்குங்க. பிளேடை விட ஷார்ப்பாக இருக்குங்க. இந்த முள் வந்து நம்ம கை காலில் குத்துச்சுன்னா ஐயோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன். எனக்கு இந்த முள் வந்து காலில் குத்தி இருக்குது. 1 வீக்குக்கு மேலே ஆயிடுச்சு நான் அந்த முள்ளை வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு. இதாங்க அதோட பழம். இன்னும் நல்லா திக்னஸ் ஆகும், எல்லோ கலரில். இந்த பழத்தை வந்து பிச்சா உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும், அந்த காயை உள்ளுக்குள்ளே பிச்சு பார்த்தோம்னா உள்ளே எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த பழத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.